ஆன்லைன் மூலமாக நிறைய விஷயத்த கேதர் பண்ணி நீங்க நிறைய டெக்ஸ்ட் எழுதுவீங்க. எழுத்து பயிற்சி அப்படின்றதுல ரொம்ப அதீத ஆர்வம் இருக்கும். நிறைய வந்து உங்களை காட்டணுன்ற மாதிரியான தன்மைக்குள் நீங்க போவீங்க. படிக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறையில அடுத்தவர்களை வியக்க வைக்க வேண்டும் என்ற ஆளுமையில உங்களுடைய அமைப்புன்றது இருக்க போகிறது 5ஆம் எண்ணில் பிறந்த படிக்கிற குழந்தைங்களுக்கு. ஓகே, நீங்க 20 வயதுல இருந்து 40 வயது இருக்கீங்க. நீங்க 5ஆம் நம்பர்ல எந்த மாதத்துல பிறந்திருந்தாலும் சரி, உங்களுக்கான தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய காதல் இனிக்கும், நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும், இதுவரைக்கும் விட்டு போன உறவுகள்லாம் தேடி வரும், நிறைய வந்து குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு டென்டல்கிட்ட போயிட்டு வரலாம், சில பேருக்கு கண்ணு பிரச்சனை வரும், இன்னும் சில பேருக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா வந்துட்டு கொஞ்சம் ஹீட் பபிள்ஸ் மூலமாக சில அவஸ்தைகள் சந்திக்க வேண்டி வரலாம். ஸ்கின் அலர்ஜியில கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வருடத்துக்குள் ஏதாவது ஒரு ஸ்கின் அலர்ஜி வருவதற்கான வாய்ப்பு, அது எஸ்பெஷலி தலையிலயோ கையிலயோ கால்லயோ வரலாம். அதனால ஸ்கின் அலர்ஜியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத லோஷன் யூஸ் பண்ணும்போது அது பிராண்டடா அப்படின்றத பாருங்க. நிறைய ட்ரை பண்றேன், நிறைய சாப்பிட எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டியதெல்லாம் போட்டுக்காதீங்க. ஏன்னா ஃபேஸ் கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி ஏதோ ஒரு இடத்துல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, நீங்க 40 வயதுல இருந்து 60 வயது 60 வயதுக்கு மேற்பட்ட கூடிய ஆட்களாக இருக்கிறீங்க. நீங்க 5ஆம் எண்ணை சேர்ந்தவர்களாக இருந்த ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும்.